உங்களோட பேரே வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து இந்த மாதிரி பேர் புழக்கத்துல இருக்குங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த அமர்கலம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் கண்ணாவோட கேரக்டர் பேர் வந்து சிங்கம்புலி. ஸோ அப்பதான் இப்படிலாம் பேர் வைப்பாங்களா அப்படிங்கிறது அந்த சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரிஞ்சு. அதுல ஏதாவது உங்களுக்கு தான் கனெக்ட் இருக்கா? உங்க பேர் தெரிஞ்சுதான் வச்சாங்களா இல்ல ஏதாவது? இல்ல இல்ல அப்போ ரொம்ப நாளா இதை கேட்கணும்னு அப்போ நினைச்சிட்டே இருந்தேன். வந்து உன்னை தேடி படம் பண்ணிட்டு இருந்தோம். சுந்தசி சார் வந்து சுந்தசி பண்ணிட்டு சார் இருந்தாரு. டைரக்டர். அப்போ நான் வந்து அந்த படத்தில் நான் அசோசியேட் டைரக்டராக இருந்தேன். அப்போ வந்து அதே நேரத்தில் அவர் அமர்கலத்தில் அஜித் சார் அங்கே நடிச்சிட்டு இருந்தார். அப்போ நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கையில் சரண் வந்து கேட்டிருக்காரு, அஜித் சாரோட ஃப்ரீ டேட்லாம் என்ன, என்ன டேட்டு அப்படிங்கிறத கேட்பாரு. அங்கே அசோசியேட்டாக இருந்தார் ஹரி. சரி, ஹரி. ஓகே. அவர் வந்து என்கிட்ட பேசினார், எப்போ எப்போ இருப்பார், எப்போ ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்னு. அப்போ நம்ம ஃப்ரீ டேட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அப்போ யார்கிட்ட கேட்குற அப்படின்னோடனே சிங்கம்புலிகிட்ட கேட்குறோம் அப்படின்னு. அவர் யார் சிங்கம்புலியா அப்படின்னோடனே சரி அப்படின்னு அஜித் சாருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னோடனே சரி ரமேஷ் கண்ணாக்கு வச்சிருவோம்னு சொல்லி ஒரு பெரிய டிஷர்ட்டில் முன்னாடி சிங்கத்தை போட்டு பின்னாடி புளியை போட்டு சிங்கம்புலி அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் சரண் சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் எப்படி வச்சிங்கன்னு. அதான் நீங்கள் சுந்தர்சிட்ட வேலை பார்க்கும்போது கேள்விப்பட்டோம், சரி சிங்கம்புலின்னு இருக்கட்டும்னா அஜித் சாருன்னு சிரிச்சாரு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னாங்க.